அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு மலையாள படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த மீரா ஜாஸ்மினுக்கு ஸ்டேட் அவார்டும் நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ருக்மணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. பணக்கார வீடு அவங்க வீடு. ஒரே பொண்ணு அவளை ரொம்ப செல்லமாக அவங்க பெற்றோர்கள் வளர்த்து வராங்க. பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ருக்மணி நல்லா படித்தும் இருக்கிறா. அவங்க வீட்டில் டிரைவர் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் கார்த்திகேயன். டிரைவர் பார்த்திங்கன்னா வெளியே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். வெளியவே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கேவே சாப்பிட்றான். அங்கேயே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கான். ருக்மணி அவனை ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனை பார்க்க பார்க்க இவளுக்கு அவன் மேலே பாவமாகவும் இருக்குது. அவன் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அவன் மேலே ருக்மணி ஆசையும் படுறா. அதே தருணத்தில் கார்த்திகேயனும் ருக்மணி மேலே ஆசைப்படுறான். ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த ஊரை விட்டே ஓடி வந்துடுறாங்க. அங்கே இருந்து வந்து மறைஞ்சி வாழ ஆசைப்படுறாங்க. வேற ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துக்கு வந்து புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. ருக்மணியும் எந்தவித நகையோ பணமோ தான் கூட கொண்டு வரல. அதை கேட்ட உடனே கார்த்திகேயனுக்கு ரொம்பவே ஏமாத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் காட்டிக்கல அவன். அதனால் கார்த்திகேயன் என்ன பண்ணுறான், இவ்வளவு நாள் டிரைவராக இருந்தவன் அந்த கிராமத்தில் ஒரு விவசாய கூலியாக முதல்ல வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் கயிறு திரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் அவனுக்கு வேலை கிடைக்கிது. சூப்பர்வைசர் போன்ற வேலை அது. அவனை எல்லாரும் மேஸ்திரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பெரும்பாலும் அந்த கயிறு திரிக்கிற ஃபேக்ட்ரியில் ஏழ்மையான பெண்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழ்மையான ஒரு வீடை எடுத்து ரெண்டு பேரும் வாடகை வீடு, குடிசை வீடு தான். அங்கே எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை. அந்த வீட்டில் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்க்கையை துவங்குறாங்க. வருடங்கள் ஓடுது. இப்போ ருக்மணிக்கு 5வது படிக்கிற 10 வயசான ஒரு பெண் குழந்தை இருக்குது. அடுத்தது 5 வயசான இன்னொரு பெண் குழந்தையும் இருக்குது. 2வது பிறந்த குழந்தை பேசாது, காது கேட்காது. அதுக்கு அந்த குழந்தை ஊமை குழந்தை. இப்படி இருக்கும்போது வர வர கார்த்திகேயனுக்கு குடும்பத்தின் மீது, அந்த ஏழ்மையின் மீது எரிச்சல் வருது. பொண்டாட்டி காசு கேட்டாவே அவளை அடிக்கிறது, திட்டுறது அப்படின்னு இருக்கான். பாவப்பட்ட ருக்மணி நல்லா படிச்சிருந்தாலும் வேலைக்கு எங்கேயும் போக முடியாமல் வீட்டிலையே முடங்கி கிடக்கிறா. ஏழ்மையான நிலை மாறும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ருக்மணியுடைய முதல் பொண்ணு ஆஷா இருக்கிறா இல்லையா, அந்த 5வது படிக்கிற பெண் குழந்தை வந்து ரொம்ப நல்லா படிக்குது. அம்மாவுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு இந்த வயசுலேயே அந்த பெண் குழந்தை நினைக்குது. அப்படி இருக்கிற தருணத்தில் கார்த்திகேயன் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு கீழே கூலி வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் தேவி. அந்த பொண்ணுடைய புருஷன், அவளுக்கு நடுத்தர வயது இருக்கும். அவங்க புருஷன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் மட்டும் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு வயசான அம்மா கூட. அவளுக்கு வாழ்க்கையே எரிச்சலாக இருக்குது. எப்படியோ கார்த்திகேயன் கிட்ட பேசி அவனை மயக்கி அவன் கூட பழக ஆரம்பிக்கிறா. ருக்மணி என்ன பண்ணுறா, புருஷங்கிட்ட வந்து சண்டை போடுறா. நீ ஏன் அவகிட்ட பழகிற, அவள் வீட்டுக்கு கூட நீ போயிட்டு வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு சண்டை போட்ட உடனே இந்த கார்த்திகேயன் என்ன பண்ணுறான், அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த மண்ணெண்ணெய் விளக்க தட்டி விட்டுட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்து அன்னைக்கு ராத்திரியே அந்த தேவிங்கிற பொண்ணு வீட்டுக்கு வந்து அவ கூட உடல் அளவில் உறவில் இருக்க ஆரம்பித்து அவ கூட பழக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவ கூட சேர்ந்து அந்த ஊரை விட்டே வந்துடுறான். அந்த பொண்ணு தேவி என்ன சொல்கிறா, நீ என் கூட வந்துரு, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ராஜா மாதிரி பெச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆசை காட்டி இந்த கார்த்திகேயனை அவ கூட அழைச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ ருக்மணியுடைய நிலைமை ரொம்பவுமே பாவமாயிடுச்சு. சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ருக்மணியுடைய எதிர் வீட்டில் ஒரு பணக்கார வீடு இருக்குது. அந்த வீட்டில் லீலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கா. அவளும் அவளுடைய புருஷனும் மட்டும்தான் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷங்களாக குழந்தையே இல்லை, குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சிடுது. இந்த 2 பெண் குழந்தைகளை பார்த்து அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ருக்மணியோட பரிதாப நிலையை பார்த்து அப்பப்போ கொஞ்சம் பணம் உதவி செய்வாங்க. அவங்க கட்டிய புடவைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு வசதியாக இருந்த இந்த பொண்ணு ருக்மணி அடுத்தவங்க கொடுக்குற பழைய துணிகளை கட்ட ஆரம்பிக்கிறா. அவளுடைய நிலை மோசமாயிருக்கு. இப்போ தன்னுடைய கணவன் வேலை செஞ்சு வந்த அந்த கயிறு ஃபேக்ட்ரியிலேயே கூலி வேலைக்கு ருக்மணி போகிறா. வேறு வேலை அங்கே எதுவுமே அந்த ஊரில் அவளுக்கு கிடைக்கல.
அப்படி ருக்மணி வேலைக்கு போகும்போது தன்னுடைய பெண் குழந்தை அந்த ஊமை குழந்தைய என்ன பண்ணுவா, எதிர் வீட்டு லீலாம்மா கிட்ட விட்டுட்டு போவா. அவங்க நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க. பெரிய பொண்ணு அந்த 5வது படிக்கிற பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட அந்த லீலாம்மா வீட்டில் அம்மா வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. இந்த தருணத்தில் அந்த கயிறு ஃபேக்ட்ரி முதலாளி என்ன பண்ணுறான், இந்த இளம் பெண்ணான ருக்மணி மேலே ஆசைப்படுறான். ஆனால் ருக்மணி அந்த ஆசைக்கு இணங்காததுனால அவளை திட்டுறதும் அவளை அதிகமாக வேலை வாங்குறதுமா இருக்கிறான். இந்த நேரத்தில் ருக்மணி தான் கர்ப்பமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. ஓடிப்போன கணவன் கார்த்திகேயனுடைய 3வது குழந்தை வயிற்றில் வளர்றது ருக்மணிக்கு தெரியுது. பாவம் அவ 9 மாதம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறா. அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைய பிறந்த உடனே லீலாம்மா கிட்ட விட்டுட்டு இவ பழையபடி அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய வருவா. இப்போ அந்த குழந்தை இல்லாத லீலாம்மாவுக்கும் அவளுடைய புருஷனுக்கும் என்ன ஆகுது, இந்த ஆண் குழந்தைய நாமே வச்சுக்கிட்டா என்ன, நாமே வளர்த்துக்கலாமே, இவ ஏழ்மையில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு அவள் ஏழ்மையை பயன்படுத்தி அந்த குழந்தைய அந்த ஆண் குழந்தைய அபகரிச்சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ருக்மணி என்ன நினைக்கிறா, இந்த ஆண் குழந்தை தான் நம்மையும் நம்முடைய பெண்களையும் முக்கியமாக அந்த ஊமை பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த குழந்தைகளையும் காப்பாற்றுவான் பின்னாடி அப்படின்னு அவள் சந்தோஷமாக அந்த ஒரு சின்ன ஒரு மன திருப்தியோடு உழைச்சிக்கிட்டு இருக்கா. இந்த தருணத்தில் அவளுடைய முதல் பொண்ணு ஆஷா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு. டீச்சர் கூட வந்து அந்த பெண்ணை பாராட்டிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பரீட்சையில் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் முதல் மதிப்பெண் பெற்று ஒரு அவார்டும் வாங்கிடுறா. அந்த அவார்டை காட்டுறதுக்காக அம்மா கிட்ட ஓடி வரா அந்த பொண்ணு. கண்ணு முன்னு தெரியாமல் ஆசையாக ஓடி வந்துட்டு இருந்தது அந்த பொண்ணு ஆஷா. எதிர்பாராத தருணத்தில் பின்னாடி வந்த ஜீப்பு ஆஷாவை இடிச்சிடுது. அந்த பெண் குழந்தை அப்படியே மயங்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறா ருக்மணி. அங்கே போனால் 2000ஆவது பணம் கட்டணும், முன்பணமாக கட்டினாதான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி வந்து லீலாம்மா கிட்ட கேட்குறா, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு. அந்த தருணத்தில் அந்த குழந்தை இல்லாத பெண்மணி லீலாம்மா அதை பயன்படுத்திக்க நினைக்கிறா. உன்னுடைய ஆண் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு, நான் உனக்கு உன் பொண்ணுக்கான பணத்தை ஆப்ரேஷனுக்கான பணத்தை முழுமையாக கொடுக்குறேன், சீக்கிரமாக நீ போய் உன் பொண்ணை காப்பாற்று அப்படின்னு அவள் சொன்ன உடனே மனம் மாறிடுது ருக்மணிக்கு. சரி, நம்மோட பையனாவது கொஞ்சம் செல்வத்தோடு வளரட்டும், நம்முடைய கஷ்டம் எதுக்கு அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலுமே தன்னுடைய பையனை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு கடைசி வாய்ப்பாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு ருக்மணி ஃபோன் பண்ணி பார்க்குறா. அவள் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை அவங்க அப்பா தான் எடுக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு ஓடி போனதுனால ரொம்ப உடல் முடியாமல் படுத்த படுக்கையாயிட்டு அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் திடீர்னு பொண்ணு ஃபோன் பண்ண உடனே என்ன ஏதுன்னு கேட்க அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. பொண்ணு அப்படியே வெறுத்துட்டாரு அவர். அதனால் பட்டுன்னு ஃபோனை வச்சிடுறாரு. திரும்ப ருக்மணி வேறு வழி இல்லாமல் லீலாம்மா கொடுத்த அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறா. தன்னுடைய பையனை அந்த லீலாம்மா கிட்ட கொடுத்துட்டா, ஒரே அடியாக கொடுத்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு ஆஷா இறந்து போயிட்டா அப்படின்னு. கையில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா ருக்மணி. பிறந்த ஆண் குழந்தையும் விட்டு கொடுத்துட்டா, புருஷனும் ஓடி போயிட்டான், முதல் பொண்ணு அந்த அழகான நல்லா படிக்கிற ஆஷாவும் இறந்து போயிட்டா. இந்த ஊமை பொண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு ருக்மணி மீண்டும் போராட வாழ போய்கிட்டு இருக்கா எதிர்காலத்தை நோக்கி. நன்றி.